அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவிலையும் ஒரு பூவோட ஒவ்வொரு இதழையும் இன்னொரு முறையில் எப்படி நிரப்பி தைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நாங்கள் ஒரு முறை பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த முறையை பார்ப்போம். இதை நான் முதல்ல உங்களுக்கு எப்படி தைக்கிறேன்னு சொல்லி காட்டிட்டு அப்புறம் தைச்சி காட்டுறேன். ஒவ்வொரு இதழையும் நான் இடையில கோடு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த கோட்டில் முதல்ல இந்த பாதியை நாங்கள் தைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் தைச்சோம்னு சொன்னால் அந்த முதல் தைச்சதுக்கும் நீங்கள் ரெண்டாவது தைக்கிறதுக்கும் இடையில் ஒரு இடைவெளி ஒன்று வந்துடும். அப்படி தைக்கும் பொழுது உங்களுக்கு அது அழகில்லாமல் தெரியும். அது சரியாக எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி கோடு வரைஞ்சி தைக்கணுமென்ற அவசியம் ஒன்றும் இல்லை. நான் புதுசாக பழகிறவங்களுக்காகத்தான் இப்படி வரைஞ்சி தைச்சி காட்டுறேன். நீங்கள் நல்லா பழகிட்டு அப்படி இப்படி கோடெல்லாம் வரைய தேவையில்ல, சும்மாவே தைக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷினில் ஃப்ரேம் அசைக்கலுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அசைச்சி இப்படி குத்தி குத்தி ஒரு அளவான துண்டை நிரப்பி கொள்ளுங்க. முதல்ல பிறகு அடுத்ததை வரைஞ்சிருக்கிறதுலேருந்து இப்போ தைச்சி நூல் எங்கே முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தைச்சா அந்த எம்ப்ராய்டிங் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். முதல்ல இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறை நிரப்பும் போதும் அது வரி வரியாக தெரியும். அது அசிங்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் தைக்கும்போது எப்பயுமே முதல் தைச்சத்துக்கு உள்ள வரைக்கும் ஊசியை கொண்டு போயிட்டு தைங்க. அப்போ தான் அந்த உள்ள வரைக்கும் போயிட்டு நூறுக்குள்ளே தைக்கும் பொழுது அந்த வரி வராது, இடைவெளி தெரியாது. இப்படி தைக்கும்போது நல்ல நேர்த்தியாக இருக்கணும் தையல். அடுத்து தைச்சி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முறையில் தான் நாங்கள் இந்த பூவை முழுவதுமே நிரப்ப போகிறோம். இது நாங்கள் ஆரம்பத்தில் பழகும்போது நாங்கள் மாட்டி பழகும்போது நான் எப்படி தைக்கணும்னு சொன்னோம் அதே முறையில் தான் நாங்கள் அப்புறம் பாருங்கள் அந்த இதழ் எவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்குன்னு சொல்லி ஒரு இதழாக அதே மாதிரி நீங்கள் தைச்சி கொண்டீங்கன்னா சரி. நான் எல்லா இதுகளையும் முழுமையாக தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள், நான் முழுமையாக தைச்சிட்டேன். அவ்வளவு நேர்த்தியாக அந்த ஒவ்வொரு தையலும் நரம்பு பட்டுக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த பூவை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் வடிவாக எடுத்து காட்டணுமன்றதுக்காண்டி அதே தையலையே சின்ன சின்னதாக குத்தி குத்தி கொஞ்சம் நல்ல மெல்லிசாக குத்தி குத்தி தைச்சி அதை கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டக்கூடிய மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி நான் தைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு நான் நூல்ற நிறத்தை மாற்றலை, அதே நூலில் தான் தைக்கிறேன். அதே நூலில் தைச்சாலும் அந்த தையலை நீங்கள் ஓரத்தை இன்னொருக்கா நீங்கள் தைக்கும் பொழுது வடிவாக அந்த இதழ் ஒவ்வொன்றும் நல்லா எடுத்து காட்டும். அந்த பூவும் நல்ல வடிவாக இருக்கும். நிரப்பும் போது நம்ம எப்படி என்ன தையல் தைச்சோமோ அதே தையலை தான் நாங்கள் எல்லா ஓரத்துக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக குத்தி குத்தி நான் தைக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஒரு விளிம்பு பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டி தெரியுது. இப்படி நீங்கள் முழுமையாக நிரப்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி தைச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பூ வடிவம் மிகவும் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வேறு நிற நூலும் பாவிக்கலாம். ஆனால் தனியாக ஒரு நூலில் தைக்கும் பொழுது கூட அது வடிவாகவே நல்லா எடுத்து காட்டி தெரியும். இப்படி தைக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் ஃப்ரேம் அசைச்சு குத்தி குத்தி தைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் முழுமையாக தைச்சதுக்கு பிறகு. இதே மாதிரி இலையை நாங்கள் தைக்கிறத பார்ப்போம். இலையை நாங்கள் சரிவு சரிவாக தான் தைக்க வேண்டியிருக்கும். இதுக்கும் இந்த பகுதியை சரித்து தைச்சிட்டு அப்புறம் மேலே மேலே சரித்து தைச்சோம்னா சரி. பாதி பாதியாக தைச்சா நல்ல வடிவாக இலை வடிவம் வரும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பிரயோசனமாக இருக்குமான்னு நம்பிக்கையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
நன்றி.